நாளிங்கே அமைச்சரை நான் அமைச்சரா இருந்தா ஏன் என் புண்டவரி எப்படி இருக்கும்? மகாராஜா மந்திரி மதுரமுத்து இப்பதானே சொன்ன நெப்பு கட்ட புண்ட மாதிரி பேசுறாதான் அப்படி கோவம் வருது. அப்புறம் போடுங்க. நான் மந்திரியா தான் கேள புண்டைக்கிறா வரேன். தவறு என் மீது இல்லை மகாராஜா. நீங்கள் கூறிய வார்த்தையில் பிழை உண்டு. எப்படி என்னை மந்திரி என்கிறாய், அமைச்சரை என்கிறாய், மிச்சரை என்கிறாய். ஏ சாமி சோபா செட்டு கால் நாட்டு இருந்துகிட்டு எப்படி அடிக்கிறான் பாருங்க. மகாராஜா இருந்த போதிலும் இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமையை சிறந்த இன்னும் ஊரு பேர் என்ன என்னன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. நல்ல சோறு நல்ல மூக்க புட்ட தின்னல்ல என்னடா ஊரு? என்ன ஊரு? அதேதான். என்ன அதேதாங்க. அது எனக்கு தெரியாதா? மகாராஜா தாளையூருக்கு சேர்ந்த இன்னும் அரமனைக்காடு என்றால் அரமனைக்காடு என்றால் நம்மளுக்கு தாய் திருநாடு, தாய்நாடு தலைநகரம் விளையாட வருவோம் அச்சுமா நகரம். தாய் நாட்டிலே இங்க அமர்ந்திருக்கும் ஆனா பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணா பிறந்த எழுதருமை தாய்மார்களும் அது மட்டுமல்ல நம்மளுக்கு முன்னோடியார்கள் இன்னும் மூத்த கலைஞர் வந்திருக்கிற அனைவரும் அவர்களுக்கும் என் சிரம் கூசி பணிவான மகாராஜா இருந்தாலும் இன்று எதற்காக நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்? உனக்கு வேட்டு விட்டாங்க மகாராஜா. உனக்கு வேட்டு விட்டாங்க. கூத்து பாக்குறாங்க. இன்று எதற்காக நாடகம் வைத்திருக்கிறார்? பேரு அதேதாங்க. இன்னும் ஆண்டவனாகிய ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்தை பௌர்ணமி சிறப்பு பூஜை முன்னிட்டு தாய்மடி அறக்கட்டளை தேவியம்மா அவர்களுடைய சார்பாக இந்த திருநங்கைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? ஆயா புதி ஆளுக்கு பாதி. மகாராஜா அவ சொல்றாங்க மகாராஜா அப்படி நம்மளுடைய வேடத்தை பாராட்டி நம்மளுக்காக அன்பளிப்பு அளித்தாரே அன்பு உள்ளம் லாரிக்கார குப்பனையா அவர்கள் நம்மளுடைய வேடத்தை பாராட்டி 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். எப்படி இருக்க வேண்டும்? எப்படி அள்ளி போல் கிழக்கில் தரும் போல் வேறு மூங்கில் போல் தளதளத்து தீரும் சிறப்புடன் அப்படி இந்த ஆண்டவனுக்காக ஓரிரவு நாளும் சதநாட்டி வைத்திருக்கக்கூடிய ஐயா இதிகாசம் கூட 2 ராமாயணம் அல்ல மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய 13 நாள் சண்டை அபிமன்யு கொன்ற மாலை சைந்தவன் கர்வபங்கம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய யுத்த காண்டத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய 13 நாள் சண்டை அபிமன்னன் கொன்ற மாலை உண்மைதான். சைந்தவன் வதம் உண்மைதான். நான் தர்பார் வந்திருக்கும் பொழுது யாரு நான் விரல விடுறேன். எந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறேன்? ஆகட்டும் மகாராஜா.
சுவாமி ம். இப்படி கோபக்குறியோட கையில சூரியகத்தியோட நீங்க வந்திருக்கீங்களே நீங்க யாருங்க சுவாமி? அப்படியா? நான் யார்? அதுதாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வீரம் தீர புஜபல பராக்கிரம் கொண்ட மன்னனுக்கு மன்னனாக விளங்கக்கூடிய வணங்காத முடி, இணங்காத நெஞ்சம், இணங்காத நெஞ்சம், மன்னனுக்கு மன்னனாக விளங்கக்கூடிய மாமன்னன் துரியராஜன். மாமன்னன் துரியோதன மன்னனுக்கு அப்படி உங்களுடைய துரியோதன மன்னனாக இருந்திருந்தாலும் உங்க அம்மா உங்க தாய் தந்தை என் தாய் தந்தையா யார் அவர்கள்? அம்மா 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்தில் தான் சுமந்து அன்புடன் ஆசையாக அரவணைப்புடைய ஈண்டெடுத்தாரே என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் தாய் தந்தை தாய் தந்தை என் தாய் அந்த புண்ணியவதி 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 அவர்கள் யார்? என் தாய் காந்தாரி அம்மாள். காட்டேரியா? ஏய் மகாராஜா காந்தாரி. என் தாய் காந்தாரி. என் தந்தையார் உங்கள் தந்தையார் யாரு? திருதராட்டிய மன்னன். திருண்ட மன்னனா? திருதராட்டிய மாமன்னன். நுழையாது சார்.
திருவிராட்டிய மன்னன் அப்படி திருநாட்டிய மாமன்னனுக்கும் தாய் காந்தாரிக்கு பிறந்தவர்கள் நாங்கள் எத்தனை பேர் சுவாமி? நாங்களோ கௌரவர்கள் 100 பேர். என்னடா ஏ சாமி, உங்க அம்மாக்கு இதேதான் பொழப்பா? உங்க அப்பனுக்கு உங்க அம்மாக்கும் என்ன பொழப்பு? உங்க அம்மாக்கு உங்க அப்பனுக்கு இதேதான் பொழப்பா? என்னடா பொழப்பு? 100 பேரு ஆகட்டும் சாமி. அப்படி ஏக்கா உட்கார்ந்துருக்கிறியா சுவாமி? என் தாய் தந்தைக்கு துரியோதனன் முதல் விகடன் வரை நாங்கள் 100 பேர். பேராக இருந்துட்டாலும் ஆண் மக்களும் ஒரே ஒரு பெண் குழந்தை. மச்சான் 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 ஆறுடா மச்சான், கையை வெட்டி கொடுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்குதானே? நீங்க தான் இனிமே எனக்கு மச்சான். அப்படியா? ஆமா. சரி சரி. உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னமா சொல்ற? அப்படி என் தங்கை இப்படி நாங்க 101 பேர் தாய் தந்தைக்கு பிறந்து வாழ்ந்திருக்கும் நாளையிலே என் நாடோடு டெல்லி அஸ்தாபுரம் 56 நாடு. உங்க நாடு டெல்லி அஸ்தாபுரம் 56 நாடு. அப்படியா? அப்படி 56 நாட்டிலே ஏங்க உங்க இந்த 56 நாட்டிற்குமே உங்களுக்கு மட்டும்தான் சொந்த நாடா? அப்படியா? இந்த டெல்லி அஸ்தாபுரம் 56 நாட்டுக்கு நாங்க யாராரு சொந்தக்காரர்? யாராரு சொந்தக்காரர்? பங்கு மகையாளிகள். சொல்லட்டுமா? யாருங்க? பங்கு நல்ல பகையா பங்கு பகையாளி பாதினாடி சத்ராவதி எதிராளி ஏற்பட்டான் சத்ராவதி. யார் தெரியுமா? யார் மகாராஜா? பாண்டவர்கள் 5 அந்த 5 பஞ்ச பாண்டவர்களை எனக்கு எதிரியாகும். அந்த பாண்டவர்கள் யார் உங்களுக்கு? பாண்டவர்கள் யார் சாமி? பாண்டவர்கள் யார் தெரியுமா? யாரு? என் தந்தையாருடன் பிறந்தவர்களோ 3 பேர்.
தந்தையாருடன் பிறந்தவர்கள் 3 பேர். 3 பேர். உண்மைதான். என்னுடைய தந்தையார் தான் ஜனதாந்திய மன்னன் தான் என் தந்தையார் மூத்தவர். அதன் பிறகு என் சிறிய தந்தை பாண்டுராஜ மன்னன். பாண்டுராஜ மன்னன் தாயாக விளங்கக்கூடிய குந்தி வந்தாரிய மணந்து அவர்களோ 5 பஞ்ச பாண்டவர்கள். என் சிறிய தந்தை பிதனுக்கு திருமணமாகவில்லை. எப்படி இருக்கும் தருவாயிலே என்ன நேர்ந்தது தெரியுமா? என்ன சுவாமி? அதாவது என் தந்தையாருக்கு திருமணம் முடிந்த பிறகு என் சிறிய தந்தை பாண்டராஜ மன்னனுக்கு திருமணம் முடிந்தது. அப்படி திருமணம் முடிந்து தாயாகிய குந்தமாதேவிக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் ஸ்ரீ தாய் மந்தாரியாரை பணந்தார். யார்? என் சிறிய தந்தை பாண்டராஜ மன்னன். அப்படி பணந்து ஒரு நாள் தினத்திலே எங்கே சென்றார்? எங்கே சென்றார்? பாண்டவர்கள். அந்த பாண்டவர்களே என் சிறிய தந்தைக்கு கானகத்திலே பிறந்தவர்கள். அப்படி பிறந்திருக்கும் நாளையிலே கானகத்திலே 5 பஞ்ச பாண்டவர்கள் சிறு பாலர்களாக இருந்தார். அப்படி பாலர்களாக இருக்கும் பொழுது அந்த சிறிய வனத்திலே என் சிறிய தந்தை மாண்டு மடிந்து விட்டார். அப்படியா? உண்மைதான். என் சிறிய தாய் மந்தாரை மறைந்த பிறகு தாயாகப்பட்ட குந்தமாதேவி 5 மக்களை வைத்திருக்கும் என்ன வேண்டது? என்ன சுவாமி? பாண்டராஜ மன்னன் மடிந்து விட்டார். சிறிய வனத்திலே இருந்தாலும் 5 குழந்தைகளோட குந்தமாதேவி சிறிய வனத்தில் ஆலயமான கானகத்தில் இருக்கிறார். அண்ணவர்கள் அழைத்து வர வேண்டும் என்று யாரு சென்று அழைத்து வந்தார்? யாரை சென்று? அந்த கானகத்திலே பாண்டவர்களை குந்தமாதேவி அழைத்து வந்தது என் சிறிய தந்தை விதனரும் என் பாண்டனாக விளங்கக்கூடிய தாயாகிய குந்தமாதேவியும் 5 பஞ்ச பாண்டவர்களை அழைத்து வந்தார். அப்படி அழைத்து வரும் பொழுது 5 பஞ்ச பாண்டவர்கள் சின்னஞ்சிறு பாலர்கள், நாங்களும் சின்னஞ்சிறு பாலர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த அஸ்தாபுரத்திலே இவர்கள் தான் சித்தபாலுடைய மக்கள் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தி சரி இருவரும் என்ன செய்தோம்? என்ன செய்தீர்கள்? கௌரவர்கள் 100 பேரும் 5 பஞ்ச பாண்டவர்களும் அனைவருக்கும் 105 பாடல்களுக்கு தினந்தோறும் எங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? காலை எழுந்தவுடன் பாடசாலை செல்வது, மாலை வீடு திரும்ப பொழுது குல குருவாகிய துவாராச்சாரியத்திலே நாங்கள் பாடப்பட்ட கல்வி பயிற்சி கற்று வந்தோம். அப்படியா? வில் பயிற்சி, கதாய பயிற்சி இப்படி கற்று வரும் தருவாயில் என்ன நேர்ந்தது? என்ன சுவாமி? படிக்கின்ற பாட புத்தகத்திலிருந்து விளையாடும் விளையாட்டு வரை பாண்டவர்களே ஜெயப்பட்டு வந்தார். அப்பொழுதே நான் பொறாமை கொண்டு இந்த பாண்டவர்களை எப்படியாவது மடிக்க வேண்டும் என்று அப்படி இருக்கும் தருவாயில் அந்த பாண்டவர்களை மடிப்பதற்கு நான் எத்தனையோ வஞ்சகத்தை செய்தேன். நடக்கின்ற பாதையில் நச்சுமுள், குளிக்கின்ற குளத்தில் கூரூசி, உண்ணுகின்ற சாதத்தில் விஷம், படிக்கின்ற பாயிலே பாம்பை விட்டு எறிந்தேன். பாண்டவர்கள் மடியவில்லை. ஏசாமி, திங்கர சோதர விஷம் கலந்தியா? உனக்கெல்லாம் ஏசாமி சாவரல. பாண்டவர்கள் மடியவில்லை. சரி, அதனால இவர்கள் எப்படியா தந்திரமாக மடிக்க வேண்டும் என்று சொல்லி 16 வாலிபம் அடைந்தது எங்களுக்கு. இந்த வாலிப வயதிலே இந்த புறாமையோடு வளர்ந்து வந்திருக்கும் நாளையில் இவர்கள் எப்படியாவது மடிக்க வேண்டும் என்று எண்ணி நான் என்ன செய்தேன்? என்ன செய்தீர்கள்? வானாவரத்திலே அரக்கு பஞ்சி மெருகு குங்குளியம் இப்படி எளிதிலும் தீப்பட்டால் எரிகின்ற பொருளை வைத்து அழகான ஒரு மாளிகை கட்டினேன். அந்த மாளிகைக்கு இரவு பிரவேசனை என்று சொல்லி என் சிறிய தந்தை விதனர் விட்டு அழைப்பு கொடுத்தேன். எப்படி? பாண்டவர்களுக்கு. அப்பொழுது பாண்டவர்கள் 5 தான் தாய் குந்தாதேவியும் ராதாவரம் வந்தார்கள் அந்த அரக்கு மாளிகைக்கு. இந்த அரமனைக்கு புதுமனை புகுவிழா முடிந்த பிறகு இன்று ஓரிரவு சாதம் சாப்பிட்டு ஓரிரவு தங்கி விடிந்து காலை எழுந்து போங்கள் அப்படி என் தாயாகப்பட்ட குந்தமாதேவிடத்தில் கூறினேன். ஆனவரை ஒப்புக்கொண்டு அந்த அரக்க மாலையிலே ஒருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் என்ன செய்தேன்? என்ன செய்தீர்கள்? என்று சொல்லக்கூடிய மந்திரை வைத்து தீ வைக்க சொன்னேன். அப்படியா? உண்மையாக. அப்பொழுது அதிலேயே உயிர் பிழைத்துக் கொண்டார். பாண்டவர்கள் சாகவில்லை. அப்படி இருக்கும் தருவாயில் எத்தனையோ வஞ்சகத்தை செய்துமே இந்த பாண்டவர்களை மடிக்க முடியவில்லை என்று சொல்லி எத்தனையோ வஞ்சகத்தை செய்தேன். ஆனால் அன்று நாள் முதல் இன்று நாள் வரை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகை ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. அப்படி இருக்கும் தருவாயில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும்
நான் என்ன செய்தேன்? பாண்டவர்களை தந்திரமாக அரமனைக்கு அழைத்து சூதனால் பகடையாடி நாடு நகர நவநீதி சொற்கள் அனைத்து பறிமுதல் செய்து 12 ஆண்டு கால ஓராண்டு அக்காதவசம் கழித்து வந்தால் பங்குள்ள பாதி நாடு தருகின்றேன். பாண்டவர்கள் 12 ஆண்டு கால ஓராண்டு அக்காதவசம் கழித்து வந்து பங்குள்ள பாதி நாடு கேட்டார். கொடுக்க மறுத்தேன். அப்படி யாரை விட்டு நாடு கேட்டார்? முதலாக நண்பா, உலகமா முனிவர் விட்டு நாடு கேட்டார், கொடுக்க மறுத்தேன். அதன் பிறகு அர்ஜுனுக்கும் மல்லிக்கு பிறந்த அழகு பிள்ளையரை விட்டு நாடு கேட்டார், கொடுக்க மறுத்தேன். அதன் பிறகு யார் வந்தார்? ஸ்ரீமந்த கண்ணனே பாண்டவர்களுக்காக தூதுக்கு வந்தார். யாரே? ஸ்ரீமந்த கண்ணன். அப்பொழுது அளவடத்தில் நாடு பாண்டவர்களுக்கு நாடு வேண்டும் என்றால் பாண்டவர்கள் திருப்பதி 7 அக்ரோணி சேனை, கௌரவர்கள் திருப்பதி 11 அக்ரோணி சேனை, 7, 11, 18 அக்ரோணி சேனைக்கு 12 நாள் பாரத போர் துவக்கம் செய்வோம். இந்த பாரத போரில் யார் ஜெயம் பெற்று வருகிறார் அவரை இந்த நாட்டை ஆளட்டும் என்று அப்படி பாரத போர் துவக்கம் செய்து ஒரு நாள் சண்டை முதல் 10 நாள் சண்டை முடிந்தது. அப்படி 10 நாள் சண்டை முடிந்த உடனே நேற்று 11ஆம் நாள் சண்டையிலே யார் குரு குருவாகிய விளங்கக்கூடிய தானாச்சாரியருக்கு சேனாதிபட்டம் அளித்து இன்று 3 நாட்கள் ஆகிறது. என்ன ஆனதோ ஏதானதோ தெரியவில்லை. அதனால என் மாமனாகப்பட்ட ஜெகனை அழைத்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். அப்படியா? என் மாமனை அழைத்து வருகிறாயா? சபையோர்களே, இதோ துரியோதன மன்னனாகப்பட்டவன் மாமனாகப்பட்ட சகுனியை அழைக்க சகுனி வருவதும் காண்க.